இந்தியா இலங்கை அணிகளுக்கு இடையிலான 3ஆம் ஒருநாள் போட்டி தொடங்கியுள்ளது. இந்த போட்டியில் இந்திய அணி கட்டாய வெற்றியை நோக்கி களமிறங்கியுள்ளது. டாஸ் வென்ற இலங்கை அணி கேப்டன் சரித் அசலங்கா பேட்டிங் தேர்வு செய்துள்ளார். இந்த ஒருநாள் தொடரின் அனைத்து போட்டிகளிலும் இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா டாஸ் தோல்வியடைந்துள்ளார். இதன் பின் இலங்கை கேப்டன் அசலங்கா பேசுகையில், இம்முறையும் பேட்டிங்கை தேர்வு செய்ய போகிறோம். கடந்த 2 போட்டிகளைப் போலவே இந்த போட்டியிலும் பிட்ச் இருக்கும் என்று நினைக்கிறோம். அகிலா தனஞ்சயாவுக்கு பதிலாக தீக்ஷனா சேர்க்கப்பட்டுள்ளார். நாங்கள் நல்ல மனநிலையில் இருக்கிறோம். தொடர்ந்து இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா பேசுகையில், கடந்த 2 போட்டிகளிலும் நிச்சயம் இந்திய அணிக்கு சவால் அளிக்கப்பட்டுள்ளது. பேட்டிங் மற்றும் போலிங் என்ன செய்ய வேண்டும் என்பதில் தெளிவாக உள்ளோம். எங்களின் பிரச்சனைகளை கண்டறிந்துள்ளோம். சில நேரங்களில் எதிரணியின் ஆட்டத்திற்கும் பாராட்டு தெரிவிக்க வேண்டும். இந்திய அணியை விடவும் நன்றாக விளையாடி இருக்கிறார். இந்த பிட்சை நன்றாக அறிந்து வைத்துள்ளனர். கடந்த 2 போட்டிகளில் நடந்த தவறுகளை சரி செய்ய வாய்ப்பு கிடைத்துள்ளது. இந்த போட்டியில் KL ராகுல் மற்றும் அர்ஷ்தீப் சிங் நீக்கப்பட்டு அவருக்கு பதிலாக ரிஷப் பண்ட் மற்றும் ரியான் பராக் சேர்க்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார்.